ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்காங்க, என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, கொஞ்சம் வந்து டைட்டு ஷெடியூல், அதனால் போட முடியலை. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் பார்த்திங்கன்னா மாலி, பிளாக் மாலி பார்த்திங்கன்னா பிளாக்கும் ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும்ல அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாலி ரெண்டுமே வந்து ப்ரீட் பண்ணியிருக்குங்க, குட்டி போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நிறையா குட்டி போட்டுச்சு, பாதி தான் நாங்கள் பார்த்தோம். இது மறுபடியும் வந்து நம்மளோட பேட் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து எக்கு வைக்கிறதுக்கு வந்து வந்துருச்சு. இதில் இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் அப்புறம் தான் இப்போ தான் வந்து திரும்ப வந்து வருது. அந்த இவ்வளோ நாளாக வந்து அந்த பேட் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ அங்கேயும் நான் அதே சேம் கூடு இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே வந்து திரும்பவும் வந்து இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட கோழி, எப்படி தான் நம்ம கோழி வந்து எக்கு வந்து நம்ம ப்ரீட் பண்ண வச்சாலுமே ஒழுங்காக வந்து ஹச் ஆக மாட்டுது, பொரிக்க மாட்டுது. ஏன்னா எப்படி வைக்கிறதுன்னு தெரியலை எனக்கு. இது வந்து சண்டைக்கோழி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சிக்கு வந்து கரெக்டாக பொரிக்க மாட்டுது. இப்போ 4 இருந்துச்சு, அதுலேயும் 1 வந்து பறி கொடுத்துருச்சு. அதுங்களே மிதிச்சிடும். ஏன்னா இது ரொம்ப வெயிட்டு, பாடி வெயிட்டு. அதே வந்து மிதிச்சிருச்சுன்னா சிக்கு வந்து இதாகிடும். இது தெரியாது. நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லாவே வந்து இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா சிக்கை வளர்க்குறதுல நல்ல டேலண்ட்டாக, நல்லா கருத்தாக இருக்கும். யாரையுமே தொட விடாது, போய் குத்துறது, இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த கொஞ்சம் பிரில்லியன்ட் கம்மி தான் இவங்க வளர்க்குறதுக்கு. அதனால் ரொம்பலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நிறைய முட்டைங்களை வந்து டெய்லி எப்போவுமே ஈச் டைம் வந்து எக்கு வந்து போடுறதுல வந்து சாப்பிடவும் கொடுக்க மாட்டான் என் பையன். அதை வந்து எல்லாம் வைக்கணும்னு சொல்லி வச்சு இதில் வந்து பாருங்கள், இதில் நிற்கிது. ஒன்று வந்து போன டைம் 2-3 கோழி வச்சதில் இந்த ஒன்று. இப்போவும் 2-3 கோழி போட்ட முட்டையில் அடை வச்சு இப்போதைக்கு 3 இருக்குது. இவனும் போக போக எத்தனை இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி தான் இந்த 2 பாருங்கள், இந்த 2 அதுக்கு முந்தாடி வச்சது. இப்போ பெருசாக சேவலாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே 2-1 இப்படி தான் வந்து லாஸ்ட்டில் வரும் ஃபைனல் ரிசல்ட்டு. பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே நம்ம மேலே வந்து இவங்களுக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் நிற்கிறாங்க. க்ளீன் பண்ண தான் கஷ்டம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அடையிறது எல்லாமே அவங்க மேலே தான். மேயறதுக்கு மட்டும்தான் கீழே இறங்கி வருவாங்க. அதுவும் பாதி நேரம் பறந்து வெளியே போகும். சம்டைம்ஸ் மட்டும்தான் ஸ்டெப்ஸில் இறங்கி வரும். ஆனால் வீட்டுக்கு வரும்போது மேலே ஏறி அப்படி பராதுங்க. ஸ்டெப்ஸ் வழியாக தான் வருவாங்க. கதவை திறந்து விட்டோம் அப்படின்னா மறுபடியும் திரும்ப ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி முன்னெல்லாம் 4 o'clockலாம் வர ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து 6:30 ஆகுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க வெளியே. அதனால் எல்லார் கூடயும் சேர்ந்து அவங்க எப்போ வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ தான் இவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த முன்னாடி வந்து ரொம்ப சேர மாட்டாங்க. 4 மணிக்கெலாம் வந்து நம்ம கதவு திறக்கட்டாலும் வெளியே வந்து நிற்பாங்க, கேட் திறக்கலை அப்படின்ட்டு. இப்போ அப்படிலாம் இல்லை. 6:30 ஆயிடுது. அந்த மாதிரி ரொம்ப எல்லா பக்கமும் போய் இருட்டின பிறகு தான் வராங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சுற்றியும் நம்மளுக்கு வந்து மழைலாம் பெஞ்சதுனால கொஞ்சம் பசேன்னு தான் இருக்குது. எல்லாமே நிறைய செடிகள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் கூட அந்த குட்டி குருவி வந்து இங்கேயும் வந்து நெஸ்ட்டில் வந்து முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு செட் ஆஃப் குருவி வந்து இருக்குது. இந்த தேனிச்சிட்டு இந்த மாதிரி வந்து இந்த சீசன், அதாவது வசந்த காலம் மாதிரி நல்லா மழைக்காலமாக இருக்குது. நிறையா வந்து பச்சை பசேலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா தெரியுது. அதனால் வந்து இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து அந்த குருவிகளும் வந்து நிறையா இப்போ பொரிக்கக்கூடிய அந்த கிளைமேட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் வந்து அங்கே கீழேயும் வச்சுருக்குது, எங்கள் வீட்லேயும் வந்து முட்டை வச்சுருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும், எந்த காலம், எந்த சுச்சுவேஷன், எந்த சீசன் நமக்கு எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாலேஜ் அவ்வளோ குட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கும் கூட இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. நமக்கெலாம் கூட வெளியே போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் வந்து நமக்குமே அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நமக்கு டக்குன்னு வந்து வராது. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த இவங்கள பார்க்கும்போது நம்ம வந்து நிறையா வந்து நம்ம பேர்ட்ஸ் அனிமல்ஸ்கிட்ட வந்து நிறையவே நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
இவங்க வந்து போக மாட்டாங்க. நம்ம பின்னாடி துரத்தி போய் அப்புறமா வெளியே விட்டு அப்போ கூட பாருங்கள் போக மாட்றாங்க வீட்டை விட்டு வெளியே. ஏன்னா வெளியே வந்து அவங்களுக்கு இவங்க 1, 2 பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இது வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அது பயப்படுவாங்க. வேறு நாய், மாடு வந்தாலே பயப்படுவாங்க எங்கள் கோழிங்கெல்லாம். அந்த மாதிரி சின்னதுலேயே அப்படி பயந்து வாழ்கிறாங்க. இதே நாட்டுக்கோழினா விட்டால் போதும்னு அப்படி பறக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. நாட்டுக்கோழி வந்து நம்மளை பார்த்தோன்னையும் ஓடும். இது வந்து நம்மளை பார்த்தோன்னே பயப்படாது இந்த கோழிங்க. சண்டை கோழிங்க வந்து நம்ம கூடவே இருக்கும், மிங்கிளாகி இருக்கும். நம்மளை பார்த்தா அவ்வளோலாம் ரொம்ப வந்து கலையாது. ஆனால் நாட்டுக்கோழி நம்மளை பார்த்தோன்னேலாம் பிடிக்க ஓடிடும், பறந்து போயிடும். அந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த சிக்குக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி இது வந்து நம்மகிட்ட நல்லா ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடும். நம்ம கையிலே சாப்பாடு கொடுக்கலாம், வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம கூடவே வரும். இப்படி சுண்ணாலே வரும். அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பழக்கணும் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு வந்து நம்ம கூட வந்து பேசுவோம், விளையாடுவோம். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ மீன் கூட நம்மளை பார்த்தோன்னே நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா ஃபுட்டு போட தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நினச்சிக்கிடும். மேலே வந்துடும், எல்லோரும் ஒன்றா மேலே வந்துடுவாங்க, அதுக்கு ஃபுட்டு போடுறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்மளோட வாசனை. இப்போ நாய் கூட நம்மளோட ஸ்மெல்லாம் பண்ணிடும். நாய், பூனை கூட நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம ஸ்மெல் வச்சே அது வந்து ஓடியாந்துடும். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்துடும். இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குமே அவங்களுக்கு தகுந்தபடி அவங்களோட மைண்டு வந்து ஆக்டிவேட் ஆகுது.